அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாகன பொழுது சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யமஹா ஃபேஷினோ 2020 மாடல். இதுக்கு வந்து பிரேக் கேபிள், ஃப்ரண்ட்டுக்கு பிரேக் கேபிள் ப்ளஸ் வந்து பேக்கு வர்ற ரியருக்கு வர்ற பிரேக் கேபிள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது காம்பி பிரேக்குன்னுவாங்க. இப்போ காம்பி பிரேக்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிச்சிங்கனாலும் பேக் பிரேக்கும் ஒரே அட்டன் டயத்தில் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ரெண்டு பிரேக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க, பேக்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு கேபிள் வரும், ரெண்டுக்குமே வந்து பேக்குக்கும் சரி ஃப்ரண்ட்டுக்கும் சரி ரெண்டு கேபிள் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அற்புதமாக இருக்காது. என்னை பொறுத்தளவு இது கேட்டிங்கன்னா வந்து ஃபெயிலியர் மாடல் கூட சொல்லலாம். மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா இந்த பிரேக் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சடனாக வந்து நிற்காது. ரெண்டு பிரேக்குமே வந்து அப்ளை ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து சடனாக வந்து நிற்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கேபிளை வந்து ஒரே ஹேண்டில் கொடுத்தீங்கன்னா அதோட ஆக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஒரு லிவரில் வந்து ஒரு கேபிள் கொடுத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேபிள் மாற்றுறப்போ ஒரு கேபிள் வந்து மாற்றவே முடியாது, செட்டாக தான் வந்து மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த யமஹா ஃபேஷனோ 2020 இந்த கேபிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிளோட ப்ரைஸ் வந்து 300 வரும், இன்னொரு கேபிளோட ப்ரைஸ் வந்து 260 வரும். ஒன் டைம் நீங்கள் இந்த கேபிளோட ப்ரைஸ் மட்டுமே வந்து ஒரு 600 ருபீஸ் வந்து வரும். அது போக நீங்கள் வந்து மெக்கானிக் லேபர் வந்து தனியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரிஜினல் கேபிளோட ப்ரைஸ் வந்து சொல்லலை, இது வந்து செகண்ட் குவாலிட்டி தான். அதோட ப்ரைஸே இந்த ரேட் வந்துச்சுன்னா ஒரிஜினல் இன்னும் கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ இது வந்து கேபிளை வந்து கழட்டி மாட்டுறது வந்து இந்த ஸ்கூட்டர் டைப் மாடலை பொறுத்தளவு எப்பயுமே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்கூட்டர் டைப்பில் வந்து நீங்கள் ஒரு ஆக்சிலேட்டர் கேபிளாக இருக்கட்டும், பிரேக் கேபிளாக இருக்கட்டும், ஃபுல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு உள்ள பாடி எல்லாமே வந்து அந்த ஷீல்டு இருக்கும், அந்த ஷீல்டெலாம் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து எல்லா கேபிளுமே வந்து மாட்ட முடியும். பைக் மாடல் மாதிரி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கேபிளை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ தான் நம்ம வந்து பேக் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேக் கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழ் வழியாக வந்து அந்த ஷீல்டு வழியாக தான் வந்து மேலே வரும், பெரிய கேபிளாக தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வித்தியாசமாக வந்து இன்னொரு கேபிளை வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளக்க வந்து நம்ம திணிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பழைய கேபிளை வந்து வெளியே எடுத்துகிட்டு அதே கேபிளை வச்சு நம்ம புது கேபிளையும் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து சொன்னால் புரியாது, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு சில மெக்கானிக்கல் ஒரு சில மாதிரி பார்ப்பாங்க. நம்மளோட இது தான் நம்ம எப்போயுமே ஒரு ஸ்கூட்டர் மாடல் டைப்புக்கு வந்து இப்படி தான் வந்து கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து ஒரு பைக் மாடல் கேபிள்லாம் வந்து நம்ம ஒரு கிளட்ச் கேபிளாக இருக்கட்டும், ஒரு பிரேக் கேபிளாக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடலாம். இதே வந்து நம்ம பைக் மாடலில் இன்ஜின் வேலை பார்க்குறதுனா வந்து நம்ம இன்ஜினை வந்து ஈஸியாக வந்து கலட்டி வந்து ஃபிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்கூட்டர் மாடலில் வந்து ஃபுல் பாடியுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இன்ஜினே வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு சில மெக்கானிக்கெலாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஒரு ஸ்பார்க் ப்ளக் கழட்டினாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் உள்ள டிக்கெலாம் எல்லாமே வந்து கழட்டிட்டு தான் அந்த ஸ்பார்க் ப்ளக்கே வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேட்டரியாக இருக்கட்டும், பேட்டரி வந்து நம்ம ஃபுட்ரெஸ்ட் டிரைவர் சீட்டில் வர கால் கீழே ஒரு சில வண்டிகளாக வரும், இல்லாட்டி சீட்டுக்கு கீழே வரும், அப்படியும் இல்லைன்னா ஃப்ரண்ட்டு வைசர் பக்கத்தில் வரும். அதுமாதிரி ஃப்ரண்ட் வைசர் அந்த மக்காடெல்லாம் வந்து மாட்டுறப்ப வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். லைட்டாக வந்து அது வந்து ஒரு சில நெளிவுகள்லாம் இருந்தால் அது வந்து கரெக்டாக போய் ஃபிட் ஆகாது, ஆடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும், வண்டி ஓட்டுறப்ப அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு பிரேக் கேபிள். யமஹா பொறுத்தளவு ஷாக் அப்சர், ஃப்ரண்ட் ஷாக் அப்சர் வந்து நல்லாயிருக்கும், பேக் ஷாக் அப்சருமே வந்து நல்லாயிருக்கும். ஆக்டிவாவை பொறுத்தளவு இந்த ஷாக் அப்சர் வராது, இது வந்து டெலஸ்கோபி ஷாக் அப்சர்னாங்க. இது வந்து ஆக்டிவாவில் வராது, ஆக்டிவா 25ல் மட்டும் இந்த ஷாக் அப்சர் வரும். ஸோ வாங்க எல்லா கேபிளுமே வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஃப்ரண்ட் கேபிளும் பேக் பிரேக் கேபிளுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுறோம். வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து இந்த கேபிளை எப்படி ஃபிட் பண்ணலான்றதே தெரியும். ஸோ தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.